ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 32வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 311. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த லார்ஜ் நம்பர் 99/4, அதாவது 99/4 என்பதன் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இடத்தில் அமையும் இலக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 99/4னா என்ன அர்த்தம்? 99 4 முறை பெருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? அவங்க ஒன்றாம் இலக்கம் தான் கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொன்றில் இருக்கிற ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் பெருக்கிடுங்க. பாருங்க, 99 81, இங்கேயும் 99 81. அப்போ இதில் இருக்கிற ஒன்றாம் இலக்கத்தை பெருக்கிறேன். 1 1. அப்போ இதோட ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 1ன்னு இருக்கும். புரிஞ்சு முடியுங்களா? சப்போஸ் இதுவே 99/5ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இன்னொரு 99 போட்டிருப்பேன். அப்போ லாஸ்ட்ல இங்கே ஒரு 9 இருக்கும். 9 முடிஞ்சிருக்கும். கரெக்டா? அவங்க எத்தனை டிஜிட் எத்தனை பவரில் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதுவும் குறிப்பாக இங்கே கேட்குறப்ப ஒன்றாம் இலக்கம் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதால நீங்கள் அதோட யூனிட் பிளேசஸை மட்டும் இதை சொல்லியிருக்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த மாடலில் நான் ஒரு கொஷின் தரேன், உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். 66/5 என்பதன் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இடத்தில் அமையும் இலக்கம் எது? 66/5. அடுத்த கேள்வி, 55/6 இதோட ஒன்றாம் இலக்கத்தில் என்ன வரும்? இது எடுத்துக்கான ஆன்சரும் பியூட்டியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 66 பவரில் 5, 55 பவரில் 6, இது ரெண்டுத்துக்குமே ஒன்றாம் இலக்கத்தில் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 கேள்வி. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 312. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் டிஇசியின் மதிப்பை காண்க. பாருங்க, டிஇசி அவங்க இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். எது முக்கோணம்? ஏபிசி. இதை பாருங்க, இது 50, இது 70. அப்போ இந்த பக்கம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. அப்போ 50 70 120 ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு? 60. அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரியா இருக்கும். அவங்க கேட்கறது இந்த ட்ரையாங்கிளை கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க? சிடிஇ. அப்போ இது 60ன்னா இந்த பக்கம் என்னவா இருக்கும்? மொத்தம் 180. அப்போ 180ல் 60 போயிடுச்சுன்னா 120. ஒன்று இப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா, இந்த வெளிக்கோணம் உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இந்த 50 70 கூட்டினா இங்கே கிடைக்கும் இந்த பக்கம். அப்போ சியோட வேல்யூ 120, டியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 22. பாருங்க, இது 120, இது 22. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 142. அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஆங்கிள் என்னன்னு. திரும்பவும் அதே விஷயம்தான். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா கிடைக்கிறது 180 டிகிரி. அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மீதி 38. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஆங்கிள் டிஇசி என்னவா இருக்கும் அப்படின்னா 38 டிகிரியா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? இதே மாதிரி நான் ஒரு டயக்ராம் தரேன். சேம் லெட்டர்ஸ் எல்லாம் இதே தான், வேல்யூஸ் மட்டும் மாற்றி கொடுக்குறேன். இதுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இங்கே 40, இங்கே 60. அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 30. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 60, இங்கே 30. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதே தான் கேள்வி. இங்கே இ கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களால் இதே மாதிரி ஆன்சர் ட்ரை பண்ண முடியுதான்றதை பாருங்கள். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 313. 45 × 72/0 ஒன்றாம் இலக்கம் என்ன? இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. அப்போ ஆன்சர் 1. ஒன்றாம் இலக்கம்னாலும் அதே தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4 1. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 314. 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம் எனில் இவற்றின் முகடு என்னன்னு கேட்டிருக்கோம். முகடு அப்படின்னா மோட் அப்படின்னு சொல்லுவோம். மோட் அப்படிங்கிறது என்னது? எந்த வேல்யூ திரும்ப திரும்ப வருதோ அதுதான் மோட். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நீலம் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப 2 முறை வந்திருக்கு. மற்ற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ நீலம் தான் நிறைய முறை வந்திருக்கு அப்படிங்கிறதால இதோட முகடு எது அப்படின்னா நீலம், ப்ளூ அப்படிங்கிறது தான் இதோட முகடு. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 315. படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் மேலே 65. அப்போ இதோட ஒத்த கோணம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 1. ஏன்னா இந்த லைனுக்கு மேலே ரைட் சைடில் இருக்குது. இங்கே இந்த லைனுக்கு மேலே ரைட் சைடில் இருக்கிறதும் அந்த 1 தான். கரெக்டாக? அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா 65 டிகிரியாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ இது பாருங்கள், இந்த கோணம் 3x - 17, இந்த கோணம் 65. இது மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 180. கரெக்டா? இப்போது 3x 1 2 பக்கத்தையும் அப்படியே அந்த பக்கம் கொண்டு வாங்க, இல்லை மைனஸ் மட்டும் கொண்டு வாங்க.
பாருங்களேன், -17 இந்த பக்கம் வருது, அப்போனா +17. ஸோ என்ன கிடைக்கும்? 197. +65 இங்கே வருது, அப்போனா இங்கே என்னவாகும்? -65. 7 5 போயிடுச்சுன்னா 2 3 132. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன மட்டும் நிற்குது? 3x மட்டும் நிற்குது. அப்போ 3x = 132. எக்ஸுக்கு பாருங்கள், 1 3 3 4 3 12, மீதி 1 4 3 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 44 டிகிரியாக இருக்கும். முடிஞ்சிச்சு பாருங்க. சொல்லுறது புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். என்னன்னா இங்கே மேலே இருக்கிற ஆங்கிளும் இதுக்கு மேலே இங்கே இருக்கிற ஒத்த கோணங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி தனியாக இந்த குறுக்கு வெட்டி பற்றிலாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அது தெரிஞ்சதுன்னா இங்கே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 316. 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. பாருங்க, 12 பசு, இது பர்சன், எத்தனை டேஸ்? 10 நாட்கள். இப்படி இருந்தால் 20 பசு எவ்வளோ நாள் மேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 6 2 12. அப்போ எத்தனை நாளில் மேயும் 20 பசுக்கள் அப்படின்னா 6 நாட்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது நம்ம ஆல்ரெடி நேர்மாறல் எரி மாறுபாடு பற்றி நிறையவே சொல்லியிருக்கோம். கரெக்டா? அடுத்ததான் 317. A cuboid has dash faces. ஒரு கனச்செவ்வகத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன. நம்ம இதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கியூபாய்டு ஒவ்வொரு ஷேப்புக்குமே, சிலிண்டர், இது எல்லாத்துக்குமே ஃபேஸ் எத்தனை இருக்குது, எட்ஜஸ் எத்தனை இருக்குது, வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஃபேஸு, எட்ஜஸ், வெர்டிசஸ் வச்சு ஆயிலர் சூத்திரம்னு தனியாகவே போட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். பாருங்கள், நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் டெட்டுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் எட்ஜஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அதில் இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கும். கியூபாய்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும், 8 எட்ஜஸ் இருக்கும், 12 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ கியூபாய்டுடைய ஃபேஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6. சப்போஸ் இதே கொஷினில் அவங்க இதுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்மளுடைய ஆன்சர் இதை சின்னதாக மாற்றிக்கோங்க. எட்ஜஸ் இல்லை, இதோட வெர்டிசஸ், இது எட்ஜஸ். ஸோ இதோட வெர்டிசஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 8 இருந்திருக்கும். எட்ஜஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 12. நம்ம இதை ஏற்கனவே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆயிலர் சூத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஆயிலர் சூத்திரம் என்ன சொல்லியிருப்போம்னா F + V - E = 2. அதாவது ஃபேஸையும் வெர்டிசஸையும் ஆட் பண்ணி அதிலிருந்து ஈயை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 6 8 14, 14ல் 12 போயிடுச்சுன்னா 2 பாருங்கள். சரிங்களா? இந்த சூத்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் ஒரு 6 7 ஷேப்புக்கு மேலே சொல்லியிருப்போம். அதுலேருந்து இதில் எதை வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 318. தரவுகள் 6 15 x 36 ஆகிய தரவுகளின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. பாருங்க, சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரி என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் கூட்டி அத்தனையால் வகுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறேன். 6 ஒரு 15 21, 21 ஒரு 36 57, அது இல்லாமல் எக்ஸ் இருக்குது. அப்போ x + 57 மொத்தம் 4 மதிப்பு இருக்குது. அதனால 4/ல = 20. பாருங்க, வகுத்தில் இருக்கிற 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல் 20 4 பெருக்கணும்னா 80, +57 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -57. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்குது? 23. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 23 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரிங்களா? அடுத்ததான் 319. ஒரு LED தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது என்ன அப்படின்னா அடக்க விலையை மாதிரி விற்பனை விலை எவ்வளோ மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அடக்க விலை என்னன்னு சொல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை 1 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அதுதான். ஏன்னா இது மாதிரி இத்தனை மடங்கு, அதனால 1ன்னு எடுத்துக்கிட்டா அப்படியே 1 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். அப்போ விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/4. நம்ம பொதுவாக லாபம் இல்லை நஷ்ட சதவீதம் எதை கண்டுபிடிச்சாலும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்போவுமே எது மேலே கணக்கிடப்படும் அப்படின்னா அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்படும். காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான். இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய லைன் அப்படியே. அப்போது கீழே எப்பவுமே அடக்க விலையை போடணும். அப்போ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்கோம்? 1 ரூபா. மேலே என்ன போடணும்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ், செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் டிஃபரன்ஸ். பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் 5/4, காஸ்ட் ப்ரைஸ் 1. அப்போ ஒரு நாள் 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, அப்போ 1/4. இதோட டிஃபரன்ஸ் 1/4. லாப சதவீதம்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா × 100. கரெக்டாக? ஸோ பை 1 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு நாள் 4, 25 நாங் 100. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா 25% லாபம். சரிங்களா? இது இவ்வளோ தூரம் சொல்லாமல் இன்னொரு விதத்துலையும் சொல்ல முடியும். அவங்க விற்பனை விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/4. கீழே இருக்கிறது தான் என்னது? அடக்க விலை. மேலே பாருங்களேன், 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மேலே இருக்கிறது அதோட விற்பனை விலை.
4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ எவ்வளோ ரூபாய் லாபம் எனக்கு? 1 ரூபாய் லாபம். ஸோ 4 ரூபாய்க்கு வாங்கினா 1 ரூபாய் லாபம், சதவீதம்னா 100 ரூபாய்க்கு. அதனால இன்ட்டு 100, ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்பயும் அதே ஆன்சர் தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யோசிச்சும் போடலாம். நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை இது மாதிரியும் யோசிக்கலாம். ஏன்னா அடக்க விலையை மாதிரி இவ்வளோ மடங்குன்னு சொல்லியிருக்கிறதால இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக போட்டுற முடியும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? சப்போஸ் இதே கேள்வி நான் எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போல 3 ரூபாய் 4 மடங்கு எனில் அதன் நஷ்ட சதவீதம் எவ்வளவு இப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் கீழே இருக்கிறது வாங்கினது, மேலே இருக்கிறது விற்றது. இது அடக்க விலை, இது விற்பனை விலை. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். அப்போது எப்பவுமே ஃபார்முலா அப்படி நம்ம என்ன எழுதணும்னா, கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே காஸ்ட்டுக்கும் செல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படிங்கிறதால இன்ட்டு 100%. எங்க இதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை போடுங்களேன் பார்க்கலாம். இது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 320. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 எனில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்தடுத்த 3 எண்கள். அப்போ அதில் பெரிய நம்பர் x+1, அதை விட சின்ன நம்பர் x, அதை விட சின்ன நம்பர் x-1. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இப்போ பெரிய நம்பர் 8, அதை விட சின்ன நம்பர் எதுவாக இருக்கும்? 7, அதை விட சின்ன நம்பர் எதுவாக இருக்கும்? 6. ஏன்னா அடுத்தடுத்தான்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் 8 விட 1 கம்மி 7, 7 விட 1 கம்மி 6. அதே தான் x+1 விட 1 கம்மி. 1 கம்மினா என்ன அர்த்தம்? -1. அப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ன்னு நிற்கும். எக்ஸை விட 1 கம்மி x-1. ஸோ ஆன்சர் x-1. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கான 10 கேள்விகள் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நாளிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களுக்கான வீடியோக்களை பார்க்கலாம். தொடர்ச்சியாக கொஷின்ஸ் எழுதிட்டே வாங்க. இதுக்கப்புறம் கேப் இல்லாத மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஈவன் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸில் டவுட் இருக்குது, இல்லை இந்த கொஷினை எப்படி ஈஸியாக போகிறதுன்னு தெரியல சார், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நான் அதையுமே கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.